நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி இது ஒரு மாபெரும் ஊழல் விவகாரமானது வெளி உலகிற்கு தெரிந்த நாளாகும். அன்றைய நாளில்தான் எவ்வாறு கோடிக்கணக்கான மக்களின் தனிப்பட்ட தரவுகள் அவர்களின் அனுமதியின்றி திரட்டப்பட்டு பல நாடுகளில் தேர்தல்களில் வாக்குப்பதிவை மாற்றியமைக்க பயன்பட்டது என்பது வெளி உலகிற்கு தெரிய வந்தது. வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். கேம்பிரிட்ஜ் அனாலிகா தரவு முறைகேடு பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வெளி உலகிற்கு தெரிந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா விவகாரமானது டிஜிட்டல் தொழில்நுட்ப வரலாற்றில் பயனர்களின் தரவு தனியுரிமை குறித்து மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கிய ஒரு திருப்பு முறையாகும். பேஸ்புக் சமூக வலைதளத்தில் இருந்த கோடிக்கணக்கான மக்களின் தனிப்பட்ட தரவுகள் அவர்களின் அனுமதியின்றி திரட்டப்பட்டு அரசியல் மற்றும் தேர்தல் நேரங்களில் வாக்குப்பதிவை மாற்றியமைக்க பயன்படுத்தப்பட்டது. இதன் மூலம் அம்பலமானது. இந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்றால் என்ன? கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்பது பிரிட்டனை சார்ந்த ஒரு அரசியல் தரவு பகுப்பாய்வு மற்றும் விளம்பர நிறுவனமாகும். தரவுகளை கொண்டு மக்களின் உளவியல் நடத்தையை அறிந்து அதற்கேற்ப அரசியல் விளம்பரங்களை உருவாக்கி தேர்தல் முடிவுகளை சாதகமாக மாற்றுவதே இந்த நிறுவனத்தின் முதன்மை பணியாக இருந்தது. சரி, இந்த நிறுவனம் எவ்வாறு தரவுகளை திருடியது? இந்த முறைகேடு 2014ஆம் ஆண்டே தொடங்கிவிட்டது. ஆனால் இதனுடைய உண்மையான முகமானது பல முன்னாள் ஊழியர்கள், இந்த நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் மூலமாக 2018 தான் உலகிற்கு வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த தரவுகள் எவ்வாறு திருடப்பட்டன என்று பார்ப்போம். செயலி மூலம் தரவு சேகரிப்பு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியரான அலெக்சாண்டர் கோகன் என்பவர் திஸ் இஸ் யுவர் டிஜிட்டல் லைஃப் என்ற உளவியல் வினாடி வினா செயலியை உருவாக்கினார். சுமார் 2,70,000 பேஸ்புக் பயனாளர்கள் மட்டுமே இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தினர். ஆனால் அன்றைய பேஸ்புக் தனி உரிமை விதிகளில் இருந்த குளறுபடியை பயன்படுத்தி இந்த பயனர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பட்டியலில் இருந்த சுமார் 8.7 கோடி மக்களின் தனிப்பட்ட சுய விவரங்கள், லைக்குகள் மற்றும் கமெண்டுகள், இருப்பிடம் போன்ற தரவுகள் அவர்களுடைய அனுமதியின்றி சேகரிக்கப்பட்டன. சேகரிக்கப்பட்ட இந்த தரவுகள் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனத்திற்கு ஒரு பெரிய தொகைக்கு விற்பனை செய்யப்பட்டது. இவ்வாறு வாங்கப்பட்ட தரவுகளை கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா எவ்வாறு பயன்படுத்தியது என்று பார்க்கலாம். சேகரிக்கப்பட்ட தரவுகளை கொண்டு ஒவ்வொரு பயனாளியின் அரசியல் விருப்பம், பயம், பலவீனம் மற்றும் தனிப்பட்ட ஆர்வங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. பொதுவாக அரசியல் கட்சிகள் டிவியிலும் செய்தித்தாள்களிலும் விளம்பரம் கொடுப்பார்கள். அதை நாட்டில் உள்ள அனைவரும் பார்ப்பார்கள். ஆனால் இவர்கள் உபயோகப்படுத்திய மைக்ரோ டார்கெட்டிங் என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு முறையாகும். கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் ஒசேன் எனப்படும் உளவியல் அறிவியல் முறையை பயன்படுத்தியது. இந்த ஒசேன் என்பதின் முழுமையான விரிவாக்கம் என்னவென்றால் ஓப்பன்னஸ், அதாவது புதிய கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை. இதில் உள்ள ஓ தான் இந்த ஓசேன் உளவியல் முறையின் முதல் எழுத்தாக கொள்ளப்பட்டது. இரண்டாவதாக கான்சியஸ்னஸ், அதாவது கடமை உணர்வு. இதில் உள்ள முதலாவது எழுத்து
அந்த உளவியல் முறையின் இரண்டாவது எழுத்தாகவும், மூன்றாவதாக எக்ஸ்ட்ராவர்ஷன் வெளிப்படைத்தன்மை இதனுடைய முதல் எழுத்தாகிய ஈயும், நான்காவதாக அக்ரியபிள்னஸ் அதாவது இணங்கி போகும் தன்மை அதனுடைய ஏ அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோல நியூரோட்டிட்டிசம் பதற்றமடையும் அல்லது பயப்படும் தன்மை. இந்த ஆங்கில சொற்களுடைய முதல் எழுத்துக்கள் இணைக்கப்பட்டுத்தான் இந்த ஓசேன் எனப்படும் உளவியல் முறைக்கு பெயரிடப்பட்டுள்ளது. உங்களின் பேஸ்புக் செயல்பாடுகளை வைத்து நீங்கள் இந்த 5இல் எந்த வகையை சார்ந்தவர் என்று அவர்கள் துல்லியமாக கணித்தார்கள். நீங்கள் எளிதில் பயப்படக்கூடியவர் என்றால் உங்களுக்கு பயத்தை தூண்டும் போலி செய்திகள் தொடர்ந்து காண்பிக்கப்படும். அதே நேரம் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் என்றால் உங்கள் உணர்ச்சிகளை தூண்டும் விளம்பரங்கள் உங்கள் பேஸ்புக் பக்கத்தில் பிரத்யோகமாக தோன்றிக் கொண்டிருக்கும். அவர்கள் இதை எவ்வாறு செயல்முறைப்படுத்தினார்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக உளவியல் சுய விவரம். பயனர்களின் லைக்குகள் மூலம் அவர்கள் நேர்மையானவர்களா, பதற்றமடையக்கூடியவர்களா அல்லது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா என வகைப்படுத்தப்பட்டனர். இரண்டாவதாக வாக்காளர் பிரிப்பு. தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்று முடிவெடுக்க தயங்கும் வாக்காளர்கள் அவர்கள்தான் சமூகத்தில் கூடுதலாக காணப்படுகிறார்கள். அல்லது அவர்களை மாறக்கூடிய வாக்காளர்கள் என்று அடையாளம் கண்டார்கள். மூன்றாவதாக அத்தகைய குறிப்பிட்ட வாக்காளர்களுக்கு அவர்களின் பயத்தை தூண்டும் விதமான போலி செய்திகள், அரசியல் விளம்பரங்கள் மற்றும் வெறுப்பு பிரச்சாரங்கள் பேஸ்புக் நியூஸ் ஃபீடில் பிரத்யோகமாக காண்பிக்கப்பட்டன. இதுதான் மைக்ரோ டார்கெட்டிங் சிஸ்டமாக இருந்தது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 2016 அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் பிரச்சாரத்திற்காக கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா பயன்படுத்தியது தெரிய வந்தது. அமெரிக்காவில் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பதை தீர்மானிப்பது அங்குள்ள ஸ்விங் ஸ்டேட்ஸ் எனப்படும் மாறக்கூடிய மாநிலங்கள் தான். அங்குள்ள வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு டார்க் ஆட்ஸ் அதாவது குறிப்பிட்ட நபர் தவிர வேறு யாருக்கும் தெரியாத விளம்பரங்கள் மூலம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. எதிரணிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கும் நடுநிலை வாக்காளர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கும் இந்த உளவியல் உத்தி பயன்படுத்தப்பட்டது. அதுபோல இதே உத்தி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டுமா என்ற பிரெக்சிட் வாக்கெடுப்பிலும் பயன்படுத்தப்பட்டது. குடியுரிமை பற்றிய பயத்தையும் பொருளாதார பயத்தையும் தூண்டும் விளம்பரங்கள் பிரிட்டன் மக்களுக்கு தொடர்ந்து காண்பிக்கப்பட்டன. இது தவிர மலேசியா, கென்யா, நைஜீரியா, டிரினிடாட் மற்றும் டொபாக்கோ போன்ற பல நாடுகளில் தேர்தல் நேரங்களில் இந்த நிறுவனம் பின்னணியில் இருந்து வேலை செய்து தேர்தல் முடிவுகளையே மாற்றி அமைத்தது. இந்திய அரசியலில் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகாவின் பங்கு. 2010 பீகார் தேர்தல் மற்றும் ஓவலினோ. இந்தியாவில் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நேரடியாக செயல்படவில்லை. மாறாக அதன் தாய் நிறுவனமான SCL மற்றும் அம்ரீஷ் தியாகி என்பவருக்கு சொந்தமான ஓவலினோ பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்திய நிறுவனத்தின் மூலம் இயங்கியது. கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா தனது இணையதளத்திலேயே குறிப்பிட்ட ஒரு விஷயமானது 2010 பீகார் சட்டமன்ற தேர்தலில் சாதி ரீதியான வாக்காளர்களின் மனநிலையை ஆய்வு செய்து JTU பாஜக கூட்டணிக்கு வியூகம் அமைத்து கொடுத்ததாகவும் தான் இலக்கு வைத்த 90% தொகுதிகளில் வெற்றி கிடைத்ததாகவும் அந்த நிறுவனம் மார்த்தட்டி கொண்டது. 2018 கிறிஸ்டோபர் வைலி என்னும் இந்த நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஒருவர் லண்டன் நாடாளுமன்றத்தில் தோன்றி சாட்சியம் அளித்தார். அப்போது அவர் இந்தியாவில் பல அரசியல் கட்சிகள் அவர்களின் முக்கிய வாடிக்கையாளராக இருந்தது என்று கூறினார். இதையடுத்து இந்திய அரசியலில் மிகப்பெரிய புயல் வீசியது.
காங்கிரஸ் கட்சி 2014 தேர்தலில் பாஜக தலைவர்கள் பலரும் ஓவலினோ மற்றும் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகாவின் சேவையை பயன்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டியது. இரண்டு முக்கிய கட்சிகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த நிலையில் அக்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்தாலும் இந்திய தேர்தல்களில் ஜாதி, மதம் மற்றும் சமூக தரவுகள் எவ்வளவு பெரிய அளவில் கையாளப்பட்டன என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்தது. இந்த விவகாரம் அம்பலமானது எப்படி? நாம் முன்பே சொன்னது போல இந்த நிறுவனத்தில் பணியாற்றிய கிறிஸ்டோபர் வைலி என்ற ஊழியர் 2018 மார்ச் மாதத்தில் தி கார்டியன் மற்றும் தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ்களுக்கு சான்றுகளுடன் இந்த முறைகேட்டை வெளிப்படுத்தினார். மக்கள் எவ்வாறு அறியாமலேயே அரசியல் ரீதியான கையாளுதலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்பதை அவர் உலகிற்கு சொன்னார். அது எவ்வாறு தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கான விளக்கத்தையும் அவர் அளித்தார். அதாவது 2014ஆம் ஆண்டு ஒரு செயலியானது உருவாக்கப்பட்டது. அலெக்சாண்டர் கோகன் என்ற அந்த பேராசிரியர் வினாடி வினா செயலியை உருவாக்கி பேஸ்புக் பயனர்கள் மற்றும் அவர்களின் நண்பர்களின் தரவுகளை சேகரிக்க தொடங்கினார். 2015இல் இந்த செயலியானது பேஸ்புக் நிறுவனத்தால் தடை செய்யப்பட்டது மற்றும் அவர்களிடம் இருந்த தரவுகளை அளிப்பதற்கான கோரிக்கை வைத்தது. பேஸ்புக் நிறுவனம் கோகனின் செயலியை தடை செய்து தரவுகளை அளித்து விட்டதாக கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் உறுதியளித்ததை ஏற்றுக்கொண்டது. ஆனால் உண்மையிலேயே அந்த தரவுகள் அளிக்கப்படவில்லை. இது நடந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2018 மார்ச் மாதம் கிறிஸ்டோபர் வைலி சர்வதேச ஊடகங்களில் இந்த மிகப்பெரிய தரவு திருட்டு பற்றி குறிப்பிட்டது உலகில் பெரும் செய்தியாக வெளியானது. இதன் விளைவாக 2018 ஏப்ரல் மாதம் பேஸ்புக் தலைவர் மார்க் ஜூக்கர்பெர்க் அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் முன் தோன்றி ஆஜராகி இது குறித்து விளக்கமளித்தார். 2018 மே மாதம் வாடிக்கையாளர்கள் விலகியதாலும் கடும் சட்ட நடவடிக்கைகளாலும் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனம் தனது செயல்பாடுகளை முடித்துக் கொண்டது. இதற்கிடையில் அமெரிக்க நாடாளுமன்றமானது பேஸ்புக் நிறுவனத்திற்கு சுமார் இந்திய ரூபாய் மதிப்பில் 35,000 கோடி அபராதம் விதித்தது எல்லோருக்கும் நினைவிருக்கலாம். இதற்கிடையில் பேஸ்புக்கை தடை செய்ய சொல்லி மேலை நாடுகளில் பல போராட்டங்களும் பேஸ்புக்கு எதிராக கேஷ்டாக்குகளும் சமூக வலைதளங்களில் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. இதனால் ஏற்பட்ட விளைவுகளும் தாக்கங்களும். வரலாற்று சிறப்புமிக்க அபராதம். நான் மேலே சொன்னது போல அமெரிக்காவின் பெடரல் வர்த்தக ஆணையமானது பேஸ்புக் நிறுவனத்திற்கு தனி உரிமை மீறலுக்காக $5 பில்லியன் சுமார் 35,000 கோடிக்கு மேல் அபராதம் விதித்தது. இதனால் பேஸ்புக் பங்குகளின் விலையானது ஒரே வாரத்தில் கடும் வீழ்ச்சி கண்டது. பேஸ்புக் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு பல பில்லியன் டாலர்கள் சரிந்து கீழ்நிலைக்கு வந்தது. டிலேட் பேஸ்புக் போன்ற பிரச்சாரம் உலகம் முழுவதும் பிரபலமானது. சட்ட திருத்தங்கள். டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு சட்டங்கள் உலகம் முழுவதும் கடுமையாக்கப்பட்டன. ஐரோப்பிய ஒன்றியத்தில் GDPR, அதாவது ஜெனரல் டேட்டா புரொடெக்ஷன் ரெகுலேஷன் போன்ற விதிகள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்தியாவில் இதன் தாக்கம். இந்தியாவில் சுமார் 5.6 லட்சம் பேஸ்புக் பயனர்களின் தரவுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று பேஸ்புக் நிறுவனம் ஒப்புக்கொண்டது. இதன் தொடர்ச்சியாக மத்திய அரசானது CBIக்கு உத்தரவிட்டதின் பேரில் முதற்கட்ட விசாரணையை தொடங்கி
2021ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா மற்றும் அலெக்சாண்டர் கோகன் ஆகியோர் மீது இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் குற்றவியல் சதி திட்டத்தின் கீழ் முறைப்படி வழக்கு பதிவு செய்தது. முடிவாக, கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்பது மட்டும் ஒரு நிறுவனம் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. இன்று கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா போன்ற நிறுவனங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவற்றை விட பல லட்சம் மடங்கு வீரியமிக்க செயற்கை நுண்ணறிவு கருவிகளும் அல்காரித அமைப்புகளும் இன்று சந்தையில் விலை குறைவில் வந்துள்ளன. நாம் சமூக வலைதளங்களில் எதை பார்க்கிறோம், எதை பகிர்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கான ஒரு செயற்கை உலகத்தை, அதாவது ஃபில்டர் பபிள், அந்த உலகமானது செயற்கையாக நம் மூளைக்குள் திணிக்கப்படுகிறது. இந்த அல்காரிதம்கள் உருவாக்குகின்றன. இது நமது யோசிக்கும் திறனையே முடக்கிவிடும். மிக அதீதமான அபாயம் கொண்டதாக உள்ளது. மக்களாட்சியின் மிக பெரிய பலமே சுதந்திரமான சிந்தனையுடன் வாக்களிப்பதுதான். ஆனால் நமது தரவுகள் திருடப்பட்டு நமது சிந்தனைகளே கையாளப்படும் போது மக்களாட்சி என்பது பெரும் ஆபத்துக்குள்ளாகிறது. டிஜிட்டல் உலகில் தனி ஒரு மனிதன் விழிப்புணர்வுடன் இருப்பதே இதற்கான ஒரே தீர்வு. அதுதான் கடைசி வரை அந்த மனிதனை ஒரு சுதந்திர மனிதனாக முன்னோக்கி கொண்டு செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை ஷேர் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. நான் காவோலை எடிசன்.